இந்த 2 பிளேட் சிக்கன் ரைஸும் நான் மட்டும் தான் சாப்பிடுவேன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சண்டை போட்ட இடம் தான் இது. சென்னையோட ஃப்ரைட் ரைஸ் கிங் இவங்க தான் நினச்சி போனால் சென்னை மட்டும் இல்லை மொத்த தமிழ்நாட்டுக்கே நான் தான்டா ஃப்ரைட் ரைஸில் கிங்குன்னு சொல்கிற மாதிரி ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் பலவர மேக்ஸ் பக்கத்தில் லொக்கேட் ஆகிருக்க இந்த சார்கோல் ஃபாஸ்ட் ஃபுட் ஒரு நல்ல ஆம்பியன்ஸ். ஆஃப்டர்நூனே ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட அவ்வளோ கூட்டமாக இருந்தது. அப்படியே ஆர்டர் சொல்லிட்டு திரும்புகிறேன், சுட சுட ஃப்ரைட் ரைஸ் டேபிள் மேலே இருக்குது. ஒரு பெரிய பவுல் ஃபுல்லாக நல்ல குவான்டிட்டியில் கொடுத்துருந்தாங்க. சரி டேஸ்டிங்கை போடுவோன்னு எடுத்து சாப்பிட்டான். சும்மா கொலை மாசாக இருந்துச்சு. நல்லா குட்டி குட்டி சிக்கன் பீஸ் போட்டு தரமான ஒரு சிக்கன் ரைஸ் ரொம்பவே ஃபுல்ஃபில்லிங்காக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் ரொம்ப நாளுக்கு அப்புறம். நெக்ஸ்ட் இந்த மலாய் சிக்கன் கெபாப் நல்ல குவான்டிட்டி, பட் மலாய் சுத்தமாக இல்லை, டேஸ்ட்டும் ரொம்ப ஆவரேஜாக தான் இருந்தது. அடுத்து வந்த இந்த சிக்கன் பிளேட் ஷவர்மா உள்ளே வரப்பே பார்த்தேன் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினச்சி ஆர்டர் பண்ணேன். பட் ஒரே புளிப்பாக இருந்தது, எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. இவங்க தான் நம்மளை இப்படி டிசப்பாயின்ட் பண்ணிட்டாங்க, என் தலைவன் இருக்காண்டான்னு பிரியாணி பக்கமாக போனால் ஒரு நல்ல குவான்டிட்டி ஆஃப் ரைஸ் 2 எக்கு நல்ல சிக்கன் பீஸ் கொடுத்துருந்தாங்க. சரின்னு ஆசையை எடுத்து சாப்பிட்டான். இதுவும் டேஸ்ட் இல்லாமல் ஆறி போய் ரொம்ப ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு. ஓவராலாக கேட்டிங்கன்னா சிக்கன் ரைஸுக்கு ஒரு தரமான இடம் சார்கோல் ஃபாஸ்ட் ஃபுட் தான் சொல்லுவேன். பட் மற்றதெல்லாம் எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. லாஸ்ட்டாக ஒரு மேங்கோ ஸ்டிக் ரைஸ் சாப்பிட்டு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் கெட் ரெக்கிஃபைட் பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. பை பாய்.